சந்திரன் மொழியில் அவளை கண்டேன். நவராத்திரி வருதா, நீங்கள் வந்து யார் கொண்டாடாதாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் அரிசி, பச்சரிசி, கடலைப்பருப்பும் பச்சரிசியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். நீங்கள் உங்கள் வீட்டில் 10 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாயசம் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு உலக்கு அரிசி பச்சரிசி எடுத்து அது கூட ஒரு கை பாசிப்பயிர் போட்டு ஒரு கை கடலைப்பருப்பு போட்டு நல்லா குழைய வேக வச்சு கடைஞ்சிட்டு அதில் வெல்லம், தேங்காய், முந்திரி எல்லாத்தையும், ஏலக்காய் எல்லாத்தையும் துவக்கி அது கூடயே வெல்லத்தையும் நல்லா பாகு மாதிரி அதை இலக்கிக்கிட்டு இந்த பாயாசத்தை கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்புகள் அதில் போட்டு அதில் பால் விடணுன்னா விட்டுக்கலாம், விட வேண்டான்னா அது உங்கள் இஷ்டம்தான். அதை எடுத்து சுவாமி நெய்வேதனம் பண்ணிவிட்டு தளிகை ஆராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 4 பேருக்கு அதை கொண்டு விடுங்க குழந்தைங்களா. அது வந்து அதில் பாசிப்பருப்பு கலந்துருச்சு. புதன் கல்விக்கு அதிபதி. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கீங்க. அந்த கடலைப்பருப்பு சென்னா குரு கடாட்சம் பரிபூரணம் அப்படின்னு அது கலந்துருச்சு. அரிசி சந்திரன் மதி அதுக்கான இது கலந்துருச்சு. நீங்கள் மற்றபடி பால் பாயாசம் என்னென்னமோ பாயாசம் சொல்கிறீங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம் போல் இஷ்டமான தினத்துக்கு வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நீங்கள் வீட்டில் வச்சு விளக்கு முன்னால் வச்சு சாமி கும்பிடுதானா இந்த காம்பினேஷன்லேயே வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராதனை அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்கு கொடுங்க. எங்களுக்கெல்லாம் 2 பேருக்கு கொடுக்க முடியுமா? உங்கள் வீட்டில் சர்வீஸ் பண்ணாங்கள்ல வேலையாட்கள், ஒரு குண்டா நிறைய வச்சு போம்மா உன் பிள்ளைகளுக்கு வயிறார கொடு அப்படி சொல்லி கொடுத்துடலாம். வேறு ரொம்ப நம்ம வந்து அதுக்காண்டி நான் கோயிலுக்கு விட முடியுமாம்மா, அங்கே போக முடியுமா, அங்கே போக முடியுமா? எனக்கு ஒரு 1/4 படி அரிசி, ஒரு டம்ளர் அரிசி வச்சாலே இப்போ போதும். நான் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு 1 டம்ளர் அரிசி. நீங்கள் ஆச்சி ஐயரும் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. மிச்சத்தை ஒரு பாக்ஸில் ஊற்றி தாய் நாளை பின்ன வரும்போது பாக்ஸை வந்து எச்சிப்படமாக கொண்டுட்டு வந்துரு தாய், இந்தா இதை கொண்டு பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னு கொடுத்து. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் வைத்திலக்கும் அன்கணவர். ஈத்து பிறகு பாருங்கள், ஏம்மா வயிறார சாப்பிட்டுச்சோம்மா, இந்த மாதிரி ஒரு பாயசம் சாப்பிட்டு சொல்லணும்னு என் பிள்ளைங்க சொன்னாங்கம்மா அப்படி இப்போ. ஆனால் இதெல்லாம் சரியான பரிகாரங்கள் கண்ணு. நிறைய பேரை நிறைய துன்பங்கள்லேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கு. சின்னதாக சொல்கிறோம். அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த நவராத்திரி 9 தினங்களும் நீங்கள் செய்யக்கூடிய சுண்டல், பாசிப்பருப்பு கலவை, கடலைப்பருப்பு கலவை, அப்புறம் வந்து அவல் நினச்சி வைக்கலாங்கண்ணே, அவல் பொரிகடலை நினச்சி வைக்கலாம். இவைகள் எல்லாமே உங்களுக்கு மிக பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். 4 பேருக்கு கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். காலையிலேருந்து நீங்கள் வந்து நோன்பாக இருக்கும்போது இரவில் சாப்பிடலாம். பெண்மை என்பது ஆற்றலின் அடையாளம். அதனால தான் வந்து சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று, அதனால் சிவன் என் சிந்தைக்குள்ளே இருக்கான். நான் திருவாசகம் எப்படி எழுதினேன்? சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று, அதனால் அவன் அருளால், அருள் எது? அருளது சக்தியாகும் அரண் தனக்கே. சைவ சித்தாந்த பாடம் என்ன சொல்லுது? அருளது சக்தியாகும் அரண் தனக்கே. அப்போ அருள் தான் சக்தி. அவன் அருளாலே, அவனுடைய சக்தியாலே, பராசக்தியாலே, அவன் அருளாலே அவன்தான். பராசக்தி கருணை பண்ணாதான் நம்ம அவனை வணங்க முடியும். அந்த பராசக்திக்கான கொண்டாட்டங்கள் இந்த நவராத்திரி திருவிழா. நீங்கள் முதல்ல இப்போ பேஸாக நவராத்திரி எப்படி கொண்டாடணுமா நியமங்கள் வச்சுக்கோங்க. வீடெல்லாம் 2 நாளைக்கு முன்னாலே ஒட்டடை அடித்து தூசி தட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து மாவிலை கிடச்சிச்சின்னா ரொம்ப முக்கியங்கண்ணு. மாவிலை, வாழை, குட்டி வாழை கன்று அவைகள்லாம் ஜன்னல்லே எங்கேயோ கட்டிக்கோங்க. அது வந்து மங்கள சின்னங்கள். நிறைய பேரை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது, நீங்கள் நிறைய பேர் வீட்டுக்கு போகும்போதும் எந்த தொற்றும் உங்கள் மீது பற்றாமல் இருப்பதற்கு மாவிலை மிகச்சிறந்த சாதனம். மாவிலையை தனித்தனியாக பிச்சு இப்படி இலையில் தொங்க விட்டு வச்சுருக்குறாங்க. அது மாதிரி வைக்கக்கூடாது குழந்தைங்களா. மாவிலையை கொத்தாக சொருக்கணும். மாவிலை தனித்தனி இலையாக எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு வீட்டு காரியம் நடக்கும்ல, அப்போ தான் தனித்தனியாக வைக்கணும். இப்போ நம்ம மங்கள காரியம் அம்பாவை நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அப்போ நம்ம கொத்த வைக்கணும். பொங்கலுக்கு, தீபாவளிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொங்கலுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கட்டு மாவிலை, வேப்பிலை, அப்புறம் கண்ணுப்புல்லை,
ஆவாரம்பூ எல்லாம் வச்சு ஒரு கட்டு கட்டி கடைகளில் விற்பாங்க. 10 ரூபா 5 ரூபா அப்படி மாதிரி 50 ரூபாய்க்கு கூட விற்கலாம், தெரியல. அது இவைகள் மங்கள சின்னங்கள், வீட்டுக்குள்ளே தொற்று வராமல் பாதுகாக்கக்கூடியது. அதனால் நீங்கள் மாங்கொத்து இதை வீட்டில் வச்சுக்கோங்க. ஒட்டடை அடித்து இப்போ துடைச்சிட்டோம். ஈமத்தில் நம்ம உள்ளத்தை எவ்வாறு ஒட்டடை அடைத்து துடைக்கிறோங்கிறத நம்ம இல்லத்தை துடைத்து உள்ளத்தை துடைத்துக்கலாம். அது மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு பழமொழியே உண்டு, கிளீன்லினஸ் இஸ் காட்லினஸ். கிளீன்லினஸ் இஸ் காட். நீ சுத்தமாக இருந்தால் அதான் தெய்வீகம். அதுதான். அப்போ நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டோமா, இது முடித்த பிறகு நீங்கள் அன்று நவராத்திரி, இந்த முறை நவராத்திரி கரிநாள் அப்படின்னு சொல்கிற நாளையில் வருது. அதாவது அமாவாசை அன்று கரிநாள் இருக்குது. இது கரிநாள், அது இது பார்க்கக்கூடிய நாள் அல்ல. அப்புறம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை, அதுதான் திதி தொடங்கும். வழக்கமாக அமாவாசை வீடுகளில் வைக்கிறவங்க படிகளை செட்டப் பண்ணிவிட்டு, பாரம்பரியமாக படி வச்சுருக்கிறவங்க படிகளை செட்டப் பண்ணிவிட்டு படியில் ஒரு துணி விரிச்சுக்குவாங்க. அந்த துணியை விரிச்சிட்டு அந்த படிக்கட்டில் கொஞ்சம் மஞ்சள் நீர், கொஞ்சம் உப்பு, மஞ்சள் நீர், பச்சை கற்பூரம் கலந்த கலவை எல்லாம் ஒவ்வொரு பிஞ்சு போட்டு ஒரு பஞ்சபாத்திரத்தில் போட்டு அதெல்லாம் சுத்திகரம் பண்ணிவிட்டு அதில் பூரண கும்பம் அப்படிங்கக்கூடியதை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. பூரண கும்பத்தில் தான் நம்ம நேற்றே சொன்னோம், மாவிலை, தோரணம், தேங்காய்க்கு மஞ்சள் தடவி, அப்புறம் கும்பத்துக்கு நூல் சுற்றி, முப்புரி நூல் சுற்றி, அது எதை காமிக்க, நம்மளுடைய உடல் அமைப்பை காமிக்க. 72,000 நாடி நரம்புகளும் இடகலை, பிங்கலை, சுழிமுனை ஆற்றலும் சேர்ந்து அந்த பூர்ணகும்பம் சிரசு பூர்ணகும்பமாக ஆக்கி அதை அலங்காரம் பண்ணி அங்கே சாரதா நவராத்திரின்னு இதுக்கு பேர். இந்த சாரதா நவராத்திரியில் எல்லா விதமான தெய்வங்களும், அதாவது ஆற்றல், ஒரே ஆற்றல், அவளே தான் பராசக்தியாக இருக்கிறா, அவளே தான் லட்சுமியாக இருக்கிறான், அவளே தான் சரஸ்வதியாக இருக்கிறான். இவர்களுக்குள்ளும் 3 உட்பிரிவுகள் இருக்குது. துர்க்கைக்குள்ளே இன்னும் அடுத்து 2 சக்தி இருக்குது, லட்சுமிக்குள்ளே அடுத்து 2 சக்தி இருக்குது, சரஸ்வதிக்குள்ளே அடுத்து 2 சக்தி. இவர்கள் 9 தினங்களுக்கும் அவர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி நம்மளுடைய இல்லத்தில் மட்டுமல்ல நமது உள்ளத்திற்குள்ளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வண்ண வடிவங்களில் நிற்கிறாங்க அவங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வண்ண வடிவத்தில் நிற்கக்கூடிய அந்த பராசக்தியை நம்ம கும்பத்தில் ஆவாகனம் பண்ணிட்டோம். கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி முதல் நாள் வச்சுட்டோம். மறுநாளையிலேருந்து அந்த இதில் பொம்மைகள் எடுக்கிறோம். தெய்வம் மேல் படியில் தெய்வம் யார், துர்கா, லட்சுமி, பராசக்தி 3 பேரும் அந்த கும்பம் பக்கத்தில் மேல் படியில் தெய்வம். இல்லைம்மா, நாங்கள் எங்கள் வீட்டில் படிகள்லாம் ஒன்றும் கிடையாதும்மா, நாங்கள் என்ன ஒன்றுமே பண்ண வேண்டாமே, வெறுமனே கும்ப ஜபம், அதுலேயும் எல்லோரும் இருக்கிறாங்க. இல்லாதவங்க அதெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். அம்மா கும்பமே எங்களுக்கு கிடையாது. நேற்று ஒரு அம்மா கேட்டாங்க, அம்மா எங்களுக்கு தேங்காயே கிடையாது, மாவிலே கிடையாது, நாங்கள் எங்கே பட்டோம், ஒன்றுமே போக வேண்டாம். ஒரு அரிசி, ஒரு டம்ளரில் அரிசி, அதில் சந்தனம் குங்குமம், அவ்வளோதான், அது வச்சாச்சு. அப்புறம் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இவைகள் முடிந்து விட்டது. இதுக்கடுத்து கும்பத்தை ஏற்றிட்டோம். மறுநாள் அந்த பழைய பொம்மைகள் இருக்குல்ல, அந்த பொம்மைகளை இறக்கி வச்சு அந்த பொம்மைகளை ஒரு துணி போட்டு துடைக்கிறோம். துடைச்சிட்டு லைட்டாக வேப்பெண்ணெய், சுத்தமான வேப்பெண்ணெய், கொஞ்சோல பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி செஞ்சு, அத்தோடு கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் அத்தர், இவைகளை கொஞ்சம் அந்த வேப்ப எண்ணெயில் போட்டுட்டு ஒரு சின்ன பஞ்சு வச்சு அதெல்லாம் நல்லா அந்த பொம்மைகளை துடைச்சி எடுக்கிறீங்க. அப்போ அது ஒரு ஷைனிங் வந்துடும். அந்த பழைய பெயிண்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே ஒரு புத்தொளிர்ப்பு வீசி இதாக வந்துடும். இப்போ இதில் இருக்கும்போது இந்த மணத்துக்கு பச்சை கற்பூரம், அந்த வேப்பெண்ணெய், இந்த மணத்துக்கு பூச்சி பொட்டுகள் மண்ணால் செய்யப்பட்டு அதில் பெயிண்ட் அடித்தது தானே பொம்மைகள் எல்லாம். இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இவைகளை நீங்கள் அடுக்கி வைக்கிற முறை அப்படின்னு ஒரு முறை இருக்குது. என்ன முறையில் அடுக்கி வைக்க போகிறோம், முதல்ல தெய்வ திருமேனிகள், அதுக்கடுத்து அருளாள பெருமக்கள், அதுக்கடுத்து தவசிகள், அது பிற யோகிகள். என்ன பரிணாம வளர்ச்சி. இப்போ கொலுபொம்மை அப்படிங்கக்கூடியது புல்லாகி, பூடாகி, புழுவாகி, பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். அப்போ கீழே இருந்து ஆரம்பிக்கிறதானா காய்கறிகள், அதுக்கடுத்து விலங்கினங்கள், அப்புறம் முன்னால் நவதானியம் முளைக்க வச்சுருப்பேங்க. புல்லாகி
ஒரு செல் தாவரத்துலேருந்து தொடங்குது. நம்மளுடைய பிறப்பினுடைய ரகசியம் அங்கே தொடங்குது. புல்லாகி பூடாகி புழுவாகி அப்புறம் காய்கறி விலங்கினங்கள் அது எல்லாம் வருது. அப்புறம் மனிதன் வரான். அப்புறம் மனிதன்லேயே வந்து நம்ம வாழ்வியல் கோட்பாடு, செட்டியார் இருப்பார், அப்புறம் வந்து காய்கறி விற்கிறவன் இருப்பான், மேலே கல்யாணம் மேலதாள கோஷ்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் இல்லாதே இல்லை. அப்படியே வரிசையாக அப்படியே கொண்டுக்கிட்டே போகிறோம். அப்போ பரிணாம வளர்ச்சி, உயிரின் பரிணாம வளர்ச்சி அப்படி மேலோங்கி கொண்டே போகின்றது. அப்போ இதை வந்து நம்ம வாழ்க்கைக்கு அப்படி இதாக வச்சுக்கிறோம். நம்மளுடைய கலைநயம், நம்மளுடைய திருவருள் கூட்டி வைக்க நம்மளுடைய உள்ளத்தினுடைய செல்வச் செழிப்பு, செல்வம் மீன்ஸ் நீங்கள் வந்து பணம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் சொல்லலை, ஒரு அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப மனம் ஃப்ரீயாக இருந்தால் தான். என்னக்கா தலை கூட என்னமோ மனசே சரியில்லைடா, தலையே வர முடியல அப்படி சொல்கிறாங்களா? கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு தலை கூட சீவ முடியல. ஆனால் உங்கள் மனம் வந்து ஃப்ளரிஷாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விதவிதமாக நீங்கள் டெக்கரேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளை 9 நாளும் ஃபுல்லி எனர்ஜெட்டிக்காக முழுமையாக இந்த ஆண்டு முழுவதும் ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு சக்தியினுடைய வடிவம் நாம் இல்லிலும் புகுந்து உள்ளிலும் புகுவதற்கான ஒரு விழா நவராத்திரி திருவிழா. இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நவராத்திரி திருவிழாவில் அந்த கொலுப்படியை சுற்றியே நீங்கள் வாழை மா இலை எல்லாமே நீங்கள் அதில் வைக்கலாம். அப்புறம் வந்து நெய்வேதனம் 3 விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஏணிப்படிக்குள்ளே நீங்கள் அங்கே மேலே கும்பத்தில் இது வச்சிங்கன்னா கீழே வந்து அரிசி ஒரு டம்ளர்லையோ ஒரு செம்புலையோ நெல்லோ அரிசியோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு பூ எடுத்து வச்சு அது வைக்கலாம். இல்லை அப்படிங்கிற போது விட்டுறலாம். அதுக்கப்புறம் டெய்லி அன்றன்றைக்கு கும்பத்தில் போட்டிருக்கக்கூடிய, அது பராசக்தியினுடைய வடிவமாக வச்சுருக்குறோம், கும்பத்தில் போட்டிருக்கக்கூடிய பூவை எடுத்துட்டு காலை மாலை 2 வேளையும் உங்களுக்கு பூ கிடைக்குன்னா 2 வேளையுமே மாற்றிடுங்க. இல்லைம்மா ஒரு வேளை தான் கிடைக்குன்னா இரவில், ஏன்னா நவராத்திரி தானே, இரவில் அந்த பூவை எடுத்துகிட்டு புதிதாக பூ போட்டுருங்க. காலையில் பூ எடுத்துகிட்டு சும்மா ஏதோ ஒரு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஒரு பாக்கெட் செவ்வரளி வாங்கி வச்சுக்கிட்டு 2 பூவை மட்டும் அந்த இதில் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் நான் சரியாக சொன்னதாக நான் நினைக்கிறேன். இன்னும் ஏதேனும் விடுபட்டு போயிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த நெய்வேதனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 நெய்வேதனங்கள் படைக்கலாம் சுவாமிக்கு, நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து. 2 சோறு 1 இனிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பயறு கூட வச்சுக்கலாம், கடலை, சுண்டைக்கடலை, பாசிப்பருப்பு எல்லாம் அவிச்சு அதை வச்சுக்கலாம். இவைகளெல்லாம் நமக்கு வந்து நமக்கும் ஆற்றல் தரக்கூடியது, நம்ம யாருக்கோ கொடுக்குறோம் அவங்களுக்கும் ஆற்றல் தரக்கூடியது. அதை வச்சுட்டு நீங்கள் திருவருளை நீங்கள் சிந்தனை பண்ணலாம்.